பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு கைப்பிடி போட்டாச்சு. 2 ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கு, உருட்டு கைப்பிடி. இப்போ இந்த சைடு போட போகிறோம். இதுக்கு வந்து உள் ஒயர் வந்து 4.5 அடியில் கட் பண்ணிக்கணும். 4.5 அடியில் 2 ஒயரு. வெளி ஒயர் வந்து பிங்க் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. பாருங்கள், இந்த மாதிரி சென்ட்ரல், இது வந்து சென்ட்ரு. இதில் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த செகண்ட் லைனில் பிளாக்கில் ஃபஸ்ட் லைனு, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி நாமளே நம்ம கூடைக்கு சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த ஒயரை வந்து உள்ளே கொடுத்து வாங்கிக்கணும். 4.5 அடியில் 2 ஒயர் உள் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஒயர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுப்பேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இல்லைன்னாலும் நூல் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி, இது வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டிக்கணும். இப்போ 8 அடியில் பிளாக் ஒன்று, பிங்க் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். பிளாக் ஒயர் ஒன்று, பிங்க் ஒயர் ஒன்று, 8 அடியில். இதை வந்து ஈவனாக 2 கார்னரில் அந்த ஒயரோட டிப்பெல்லாம் இருக்குல்ல, அது வந்து 4ஐயும் ஒன்றா வச்சு ஈக்குவலாக இழுத்துக்கணும். சென்ட்ரல் பண்ணி சென்ட்ரல் பொசிஷன் இந்த மாதிரி வச்சு இப்போது இழுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு உள் ஒயர் வந்து 4.5 அடியில் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். வெளி ஒயர் வந்து 8 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரை, அதுக்கடுத்த ஒயரை வந்து மேலே, அதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஒயர் கீழே, ஒரு ஒயர் மேலே, இந்த மாதிரி. அடியில் கொடுத்து இந்த 2 ஒயருக்கு கீழே லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை 2 ஒயர் கூட கொண்டு வந்து திருப்பி ரைட் சைடு, இது மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். ஒரு 5-6 பின்னல் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து எப்படி டைட் பண்ணுறதுன்னா, இந்த 2 ஒயரையும் இழுத்துக்கணும். இந்த 2 ஒயரையும் இழுத்துட்டு இதை வந்து இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். நமக்கு ஃபஸ்ட்டில் கைப்பிடி எந்த அளவுக்கு லென்த் போட்டோமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உள் பக்கமாக அதே சென்டர் பக்கம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு நாட் போட்டு ஒயரை வந்து சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த ரப்பர் பேண்டை அப்படி கீழே இழுத்து விட்டுக்கணும். இப்படி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இது வந்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி. நான் வந்து பிளாக் அண்டு பிங்க் காம்பினேஷனில் கூட போட்டதுனால அதே ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 ஒயருக்கு இடையில இந்த ஒயரை கொண்டு வந்து திருப்பி இந்த சைடு கொண்டு வரணும். இப்போது மாற்றி அதே மாதிரி ஆப்போசிட் ஒயரை கொண்டு வந்துட்டு ஒரு டைட் கொடுத்துக்கணும். ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயரையும் டைட் பண்ணணும், இந்த நாட்டையும் டைட் பண்ணணும். ஒயரை இப்படி இழுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த நாட்டை இப்படி டைட் பண்ணணும். இப்படியே ஃபுல்லாக பின்னிகிட்டே வரணும் வயர் முடிகிற வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கைப்பிடி போட்டிருப்போம் இல்லையா, அந்த அளவு லென்த் வந்ததுக்கப்புறம் அளவு வச்சு பார்த்துட்டு
ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பின்னிட்டு இருக்கிற வயர்லேயே வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருக ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் போட்டுட்டு உங்களை காட்டுறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது பேஸு. 1 2 3 4 4 ஸ்கொயர் வந்து பிங்க்கு, 2 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் வந்து மிக்ஸ்டு. பிளாக் அண்டு பிங்க் காம்பினேஷனில் 3x3 டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நல்லா அழகாக வந்திருக்கு. உள்ளே பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஸோ உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கலாம். கைப்பிடி வந்து 2 வயர் கைப்பிடி பிளாக் அண்டு பிங்க் வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.